இந்த மஷ்ரூம் குழம்பு வந்து இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, கம்பு தோசை, ராகி தோசை, இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்பவே வந்து பெஸ்ட்டான சைடிஷ்ஷு. ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு, அப்புறம் ராகி தோசை, அப்புறம் கம்பு தோசை, சோள தோசை, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான சைடிஷ்ஷுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூம் வந்து நிறைய நமக்கு ரிச்சான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க. மஷ்ரூம் கிரேவி தான் வைக்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நான் 2 பாக்கெட்டு மஷ்ரூம் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மஷ்ரூமை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். வந்து கொதிக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ணும்போதே 1 ஸ்பூன் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிடலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த மஷ்ரூமில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து வெளியே வந்துடும். நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். மஷ்ரூம் வந்து வெந்துடுச்சு. நம்ம இனி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுமே ஒரு 8 வரமிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி பழம், ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 5 முந்திரி, 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட 5 பல்லு பூண்டு. இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஆயிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே 1 கப்பு தேங்காவும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வறுத்து எடுத்தால் போதும். இனி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மசாலா எல்லாம் வதக்கணும்ல, அந்த கடாயிலே வந்து இனி நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி எடுத்துடலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். சீக்கிரமாக வதங்குறதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வச்சுருக்க மசாலாவை இந்த ஜாருக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து சேர்த்துடலாம். இது கூட இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம மஷ்ரூம் வந்து நம்ம மஞ்சள் தூளும் உப்பு மைதா 3 சேர்த்து வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம். மஷ்ரூமை பொறுத்தவரையில் உடனே நம்ம வந்து கொதித்து உடனே வந்து நம்ம யூஸ் பண்ணால் பெட்டர். இல்லைன்னா கொஞ்சம் வந்து கருத்துரும். மஷ்ரூமாக சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். கொஞ்சம் வதக்கணும். அந்த எண்ணெயில் வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துடலாம். இது கூட நம்ம இனியும் அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டோம். இன்னும் உப்பு பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு இது கூட சேர்த்துக்கிறோம். இனி இதை நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கட்டும். குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. நல்லா இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலையை வந்து போட்டுடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டுடலாம்.
கூட கடைசியில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை வந்து தூவி விடலாம். கஸ்தூரி மேத்தியை தூவி விடும்போது அதோட வாசம் வந்து நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க சின்ன பசங்க எப்போவுமே வாசம் இருந்தாலே போதும் ஓடி வந்து டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. நான் இன்றைக்கி வந்து இதை ஆப்பத்துக்கு சைடிஷாக தான் எடுத்துருக்கிறேன். நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயாச்சு. நம்ம என்ன ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியை வந்து ரெடி பண்ணிட்டோம். டெய்லி வந்து நான் தான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வந்து ரெசிபியுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவேன், எப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து என்னுடைய பொண்ணுகிட்ட தான் வந்து கமெண்ட்ஸு கேட்டிருந்தேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் லட்சுமி இன்னைக்கு வச்ச குழம்பு எப்படி இருக்குது? மஷ்ரூம் கிரேவி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா ஆப்பத்துக்கு? இல்லை ட்ரை பண்ணலாமா இன்னொரு நாள்? சூப்பர் சூப்பர். என்னுடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறா? நீங்களும் ட்ரை பண்ணி நல்லா இருக்கு, உங்க பசங்க கிட்ட நீங்களும் நல்லா போயிடுவாங்க. டாடா பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.